நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதிலிருந்தே பலவிதமான பேசும் பொருளாக இருந்துட்டு இருந்த சூழல்ல தற்போது இரண்டு கட்சிகளுமே அவங்களுடைய தேர்தல் பணிகள்ல ரொம்பவே வீரியமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. பாஜகவும் பல செயல் திட்டங்களை வச்சிருக்கிறதாக நயனா நாகேந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. இதையடுத்து அதிமுகவும் அவங்களுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எழுச்சி பயணமாக தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்ற மாதிரி தலைப்புல அவருடைய சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகளையும் மேற்கொண்டு பல பரப்புரைகள்ல பலவிதமான கருத்துக்களையும் பல விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த சூழல்ல அதிமுக கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள் ஒரு பேசும் பொருளாக மாறி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய அமமுக கட்சியை தொடர்ந்து அவர் தவிர்த்துட்டு வராரு. இது வேறு சில கேள்விகளை எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதையடுத்து ஓபிஎஸ் அவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. சோ இதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி அவருடைய பரப்புரையை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில கோயம்புத்தூர் பகுதி மேட்டுப்பாளையத்திலிருந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு வீரியமா செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய சுற்றுப்பயணத்தை பற்றிய விவரங்களை அறிவிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான செய்தி இப்போ விவாத பொருளாக மாறி இருக்கு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் அமமுக கட்சி கூடயும் பாஜக கூடயும் இணக்கம் காட்டி வந்துட்டு இருந்தாரு. அந்த வகையில நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் இருந்த காரணத்தினால தென் மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்ல பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகரிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராமநாதபுரம், கன்னியாகுமரி, நெல்லை இந்த மாதிரியான பகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதிமுகவை காட்டிலும் இரண்டாவது இடத்துல பாஜக இருந்ததுக்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமித்ஷா அவர்கள் டெல்லியில இருந்து சென்னை புறப்பட்டு வந்து பிரஸ் மீட் வச்சு அதை உறுதி செஞ்சாரு. அதிமுக பாஜக இணைந்து 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பயணிக்க போறோம் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. அந்த மேடையிலேயே அவர்கிட்ட பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. அமமுக ஓபிஎஸ் அவர்கள்லாம் இந்த கூட்டணியில இடம்பெறாங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்ட போதே அமித்ஷா அவர்கள் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டாரு. ஓபிஎஸ் அவர்களும் சரி அமமுகவும் தொடர்ந்து நாங்க என்டிஏ கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டுட்டே வராங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே அதிமுக எந்த ஒரு இடத்திலேயே அமமுகவும் ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லவே இல்லை அப்படின்றது இன்றைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அமமுகவையும் ஓபிஎஸ் அவர்களையும் தொடர்ந்து நிராகரிக்கிறாரு. அவங்களுடைய கட்சியினுடைய பெயர்களையோ இல்ல இவங்களும் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்கன்றத அவர் எந்த வகையிலும் பதிவு செய்யலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் டெல்லியில இருந்து சென்னை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு கூட்டணியை உறுதி செஞ்சாரே தவிர ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி தினகரன் பத்தியோ எந்த ஒரு பேச்சோ இல்ல அவர்களை சந்திக்கவும் இல்லை அப்படின்றது வெளிப்படையாகவே ஓபிஎஸ் அவர்கள் எங்களுக்கு அது வருத்தம் தான் அப்படின்றது தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அதே வேளையில இப்போ ஓபிஎஸ் அவர்களும் அதை தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டது விவாத பொருளாக மாறி இருக்கு. சமீபத்துல கூட முருகர் மாநாடானது பாஜக மற்றும் இந்து முன்னணி தரப்புல இருந்து நடத்தப்பட்டது. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றார்கள். ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வேளையில அதிமுக பாஜக கூட்டணியே அது ஒன்று சேராத கூட்டணி, தமிழகத்துல பொருந்தா கூட்டணி, இப்படி பலவிதமான கருத்துக்கள் முன் வச்சாலும் விரிசல்கள் ஏற்பட்டாலும் கூட தலைவர்கள் அதை தொடர்ந்து நாங்க இணக்கமா தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றத உறுதி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக முருகர் மாநாட்டில் கூட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றாங்க. இப்போ பரப்புரையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்துல பரப்புரையில நயனா நாகேந்திரன் அவர்கள் ஈடுபடுறாரு. சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் ஒன்றாதான் இருந்துட்டு இருக்காங்க. எங்களுடைய கூட்டணி கண்டிப்பாக 2026 தொடரும் அப்படின்றத எந்த இடத்துல எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் உறுதி செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அதை தொடர்ந்து பாமக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் வட மாவட்டங்கள்ல அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் செய்திகளானது வெளியாகிருக்கு. செப்டம்பர் மாதத்துல தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் அவர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. சோ எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய தேர்தல் பணிகள்ல இறங்கி இருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிச்சது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலேயே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. காரணம் இப்போ அவர் யாருக்காக ஆதரவா பேச போறாரு, யாரை புறக்கணிச்சு பேச போறாரு, இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில அதிமுகவுக்கு ஆதரவா பேச போறாரா இல்ல யாருக்காக பேச போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி
கேள்வியானது எழுந்திருக்கு. ஏன்னா அதிமுக அப்படின்றது அவருடைய கட்சியில அந்த கட்சியில இருந்து வந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். பாஜக கட்சிக்காக பேச போறாரா, அதிமுகவுக்காக பேச போறாரா அப்படின்ற ஒரு குழப்பமானது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில இருந்து வரக்கூடிய சூழல்ல அவருடைய ஆதரவாளர்கள் கூடயுமே ஒரு ஆலோசனை மேற்கொள்ள போவதாக செய்திகளானது வெளியாகி இருக்கு. சோ தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் எந்த மாதிரியான நகர்வு எடுக்க போறாரு, யாருக்கு ஆதரவா இருக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். தவேக தலைவர் விஜய் அவர்கள் எந்த மாதிரி நடைப்பயணம் பண்ண போறாரு, நடைப்பயணத்துல என்னென்ன பேச போறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். நன்றி.